அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை இப்படி தான் செஞ்சோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். வரலட்சுமி அன்று கலசம் அமைத்து அம்மனின் முகம் வைத்து வழிபடுறதுக்கு வசதி இல்லாதவங்க, இல்லை முடியாதவங்க, நேரம் இல்லாதவங்க எளிமையாக தாமிரம் அல்லது செம்பினாலான சொம்மனை கலசம் அமைச்சு பூஜை செய்யலாம். இதற்கு அம்மன் முகம் இல்லைன்னா கூட வெறுமே தேங்காயில் மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சு கலசம் வச்சு பூஜை பண்ணலாம். எளிமையாக வெத்தலை பாக்கு பழம் வச்சு கூட எளிமையான முறையில் பூஜை செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வரலட்சுமி பூஜை செஞ்சால் அம்மா நிரந்தரமாக தங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் எல்லா சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் பூஜை செய்யுங்க. சரி, மகாலட்சுமியை என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும்னு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமோ நமக என்பது ஒரு மந்திரம். தனலட்சுமியை, தானியலட்சுமியை, தராலட்சுமியை நமோ நம. நமஸ்தே ஐஸ்வர்யலட்சுமியை, மகாலட்சுமியை நமோ நம. அப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் சொல்லி அம்மா வழிபடலாம். இன்னொன்று, ஓம் லக்ஷ்மி தேவியை நமோ நம. ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நம. ஓம் பார்க்கடலில் உதித்தாய் நமோ நம. ஓம் செந்தூர திலகம் அணிந்தாய் நமோ நம. ஓம் நாராயண நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நம. ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நம. இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லி அம்மாள் வழிபடலாம். மகாலட்சுமியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் பூஜைக்கு வந்து பூஜை செய்யும்போது மனதார வேண்டிக் கொண்டால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். மங்கள பொருட்களை வாங்கி அருள் பெறுங்கள். நன்றி.